ஓம் சாந்தி. நான் இந்த சரீரம் என்ற ஆடையில் இரு புருவங்களுக்கு மத்தியில் பிரகாசமாக ஜொலித்துக் கொண்டிருக்கின்ற ஆத்மா. நான் இப்பொழுது என்னை அலங்காரம் செய்து கொள்வதற்காக இன்று பாக்தாதா கொடுத்த ஒவ்வொரு சோபானங்களையும் சிந்தனை செய்து பார்க்கின்றேன். நான் இந்த பழைய உலகத்திலிருந்து ஆசைகளை அகற்றிவிடக்கூடிய ஆத்மா. நான் தூய்மையாகி தந்தையை நினைவு செய்து அவரிடமிருந்து முழு ஆஸ்தியை பெற வேண்டும் என்று ஆசை வைத்திருக்கின்ற ஆத்மா. நான் இந்த ஆசை மூலமாக சதா காலத்திற்கும் அனைத்து ஆசைகளையும் நிறைவேற்றி விடுகின்ற ஆத்மா. நான் ஆயுஷ்மான் பவ, புத்திரவான் பவ, தனவான் பவ என்ற வரதானங்களை பெற்றிருக்கின்ற ஆத்மா. நான் எல்லையற்ற தந்தையிடமிருந்து வரதானத்தை பெற்றுக் கொண்டிருக்கின்ற ஆத்மா. நான் எல்லையற்ற தந்தை மூலமாக எல்லையற்ற சுகத்தின் ஆஸ்தியை பெறுகின்ற ஆத்மா. நான் நீண்ட ஆயுள் உள்ளவனாகவும் செல்வந்தனாகவும் ஆகின்ற ஆத்மா. நான் தந்தையின் மூலமாக சொர்க்கத்தின் எஜமானனாக ஆகின்ற ஆத்மா. நான் இப்பொழுது 5 விகாரங்களை தானம் கொடுத்து 16 கலைகளை சம்பூர்ணமாக ஆகிவிடுகின்ற ஆத்மா. நான் எல்லையற்ற தந்தையிடமிருந்து எல்லையற்ற ஆஸ்தி பெற வேண்டும் என்பதை தவிர வேறு எந்த ஒரு ஆசையும் இல்லாமல் இருக்கின்ற ஆத்மா. நான் நினைவின் மூலமாக சதப்பிரதானமாக ஆகின்ற ஆத்மா. நான் தந்தையின் ஸ்ரீமத்படி நடந்து உயர்ந்ததிலும் உயர்ந்தவனாக ஆகின்ற ஆத்மா. நான் தந்தையிடமிருந்து ஆஸ்தி பெறுவதற்காக தூய்மையாக ஆகின்ற ஆத்மா. நான் காமம் என்ற மகாவிரோதியை வெற்றி கொள்கின்ற ஆத்மா. நான் தந்தை மூலமாக நிர்விகாரியாக ஆகின்ற ஆத்மா. நான் இப்பொழுது அனைத்து ஆசைகளையும் விட்டுவிடுகின்ற ஆத்மா. நான் இப்போது மனிதனிலிருந்து தேவதையாக ஆகின்ற ஆத்மா. நான் இப்போது மீண்டும் நோயற்றவனாக ஆகிக் கொண்டிருக்கின்ற ஆத்மா. நான் தந்தையை நினைவு செய்து புண்ணிய ஆத்மாவாக ஆகிவிடுகின்ற ஆத்மா. நான் இப்போது எல்லையற்ற தந்தையின் மூலமாக பிரகஸ்பதி திசையில் இருக்கின்ற ஆத்மா. நான் இப்பொழுது வீட்டிற்கு திரும்பி செல்வதற்காக தந்தையை நினைவு செய்து கொண்டே இருக்கின்ற ஆத்மா. நான் தந்தையை நினைவு செய்து விக்ரமங்களை விநாசம் செய்து பறப்பதற்கு தகுதி வாய்ந்தவனாக ஆகின்ற ஆத்மா.
நான் இப்பொழுது ஈஸ்வரிய வழிமுறைப்படி சதா சுகமானவனாக ஆகிக் கொண்டிருக்கின்ற ஆத்மா. நான் ஈஸ்வரனின் மூலமாக யோகேஸ்வரனாக ஆகியிருக்கின்ற ஆத்மா. நான் ராஜரிஷியாக இருக்கின்ற ஆத்மா. நான் ராஜ்ய பதவிற்காக ராஜயோகத்தை கற்றுக்கொண்டிருக்கின்ற ஆத்மா. நான் தூய்மையாகி அனைத்து துக்கங்களையும் தூர விளக்குகின்ற ஆத்மா. நான் தந்தையின் மூலம் 21 பிறவிகளுக்கு ஆஸ்தியை பெறுகின்ற ஆத்மா. நான் சிவத்தந்தையின் ஸ்தாபனையின் காரியத்தில் உதவி செய்து ஆஸ்தியை பெறுகின்ற ஆத்மா. இப்போது தந்தையை நினைவு செய்து சொர்க்கத்தின் எஜமானனாக ஆகிவிடுகின்ற ஆத்மா. நான் நினைவின் மூலம் குஷியாக இருக்கின்ற ஆத்மா. நான் உயிரோடு இருந்து கொண்டே இறந்த நிலையை அடைவதற்காக முயற்சி செய்கின்ற ஆத்மா. நான் அதிகாலை எழுந்து தந்தையை நினைவு செய்கின்ற ஆத்மா. நான் மற்ற அனைவரையும் மறந்து தந்தை ஒருவரை மட்டும் நினைவு செய்கின்ற ஆத்மா. நான் சக்கரத்தை நினைவு செய்கின்ற ஆத்மா. நான் தந்தையின் மூலம் படைப்பவர் மற்றும் படைப்பு பற்றிய ஞானத்தை பெற்றிருக்கின்ற ஆத்மா. நான் தந்தையை நினைவு செய்வதன் மூலம் ஆஸ்திக்கு உரிமை உள்ளவனாக ஆகின்ற ஆத்மா. நான் எல்லையற்ற தந்தையின் மூலம் அநேக தடவை உலகத்தின் எஜமானனாக ஆகியிருந்த ஆத்மா. நான் ஒரு தந்தையை நினைவு செய்வதன் மூலம் பாவங்களை பஸ்பம் செய்கின்ற ஆத்மா. நான் தந்தைக்கு பிரியமானவனாக இருக்கின்ற ஆத்மா. நான் சம்பூர்ண சதப்பிரதானமாக ஆவதற்காக ஈஸ்வரிய வழிப்படி நடக்கின்ற ஆத்மா. நான் இப்போது தூய்மையாகி வீட்டிற்கு திரும்பி செல்ல வேண்டும் என்று ஓர் ஆசையை மட்டும் வைக்கின்ற ஆத்மா. சதா சக்திசாலியான உணர்வு மூலம் எல்லையற்ற சேவையில் ஈடுபாட்டுடன் இருந்து எல்லைக்குட்பட்ட விஷயங்களில் இருந்து முக்தி அடைகின்ற ஆத்மா. நான் என்னுடைய சக்திசாலியான உணர்வு மூலம் எல்லையற்ற சேவையில் எப்போதும் தயாராக இருக்கின்ற ஆத்மா. நான் சேவையில் வெற்றி பெறுவதற்காக பேச்சு மற்றும் நடத்தையில் செல்வாக்கு மிக்கதாக இருக்கின்ற ஆத்மா. நான் இப்போது காலத்தின் தேவைக்கேற்ப அனைத்து பிராமண ஆத்மாக்களையும் நெருக்கத்தில் கொண்டு வந்து ஜுவாலா சுரூப வாயுமண்டலத்தை உருவாக்கக்கூடிய சேவை செய்கின்ற ஆத்மா. நான் ஜுவாலா சுரூப நிலையில் இருந்து சக்தி வாய்ந்த நினைவை அனுபவம் செய்கின்ற ஆத்மா. இவரா பாப்தாதா கொடுத்த ஒவ்வொரு சமானங்களையும்
சிந்தனை செய்து ஒவ்வொரு காரியத்திற்கேற்ப பயன்படுத்தி வெற்றிமூர்த்தியாக ஆகின்றேன். மேலும் தாயும் தந்தையுமாகி பாப் தாதாவிற்கு என்னுடைய கோடான கொடி நன்றியை மனதார சமர்ப்பிக்கின்றேன். ஓம்